வழக்கமா அந்த வடக்கங்க வீடியோனாலே கிரிஞ்சா தான் இருக்கும். அதுலயும் இந்த வீடியோ ரொம்ப மரண கிரிஞ்சா இருக்கு. அதாவது இந்த வீடியோல அவர் என்ன சொல்ல வராப்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட காசு இல்லாதப்ப இவரோட லவர் போயிட்டாங்களாம், இவரோட நண்பர்களும் போயிட்டாங்களாம். அப்படியே சோகமா போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஷாட்ல இவர்கிட்ட காசு நிறைய வந்துருச்சான். இவரை விட்டு போனவங்க எல்லாரும் திரும்ப வந்து கால் கடியில நிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, நம்மள்ட்ட காசு இருந்தாதான் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் இருக்கிறதுல கேவலமான மைண்ட் செட். எனக்கு இதுல ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம கிட்ட காசு இருந்தாதான் மத்தவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சா, அப்ப அந்த மத்தவங்க யாரு தான்டா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரோட மைண்ட்லயுமே நம்ம கிட்ட காசு இருந்தாதான் மத்த 9 பேரும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, அப்ப மத்தவங்க யாரு தான்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த 10 பேரும் அவங்களோட மனசுக்கு தான் நல்லவங்களே தவிர மத்தவங்களுக்கு கிடையாது. பார்த்தாலும் நம்மள்ட்ட காசு இருந்தாதான் அவன் கூட இருப்பேன், நம்மள்ட்ட காசு இல்லை நான் விட்டுட்டு போயிருவேன், என்னமோ உன்ட்ட இருந்தா மட்டும் அப்படியே கொடுத்து தள்ளிடுவேன். அப்படியே இந்த கான்செப்ட் எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே காசுக்காக பழகுறவங்க மாதிரி தானே வருது. அதனால முதல்ல நீங்க நல்லவனா இருக்க ட்ரை பண்ணுங்க, அப்புறம் அடுத்தவன நல்லவனா இருக்கணும்னு எதிர்பாருங்க. மனசு இல்லனாலும் அதான் நேசம்.